ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி பொட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தமிழ்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நீங்கள் உங்ககிட்ட இப்போ ப்ளவுஸ் நிறைய இருக்குது. அதை நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்றதுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நிறைய மோட்டிவேஷன்லாம் நான் சொல்ல போகிறேன். நீங்களுமே அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு பெண்டிங் ப்ளவுஸ் இல்லாமல் நீங்கள் எல்லாத்தையுமே ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு உங்களுக்குமே ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு இப்போ என்னால் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. நமக்கு ஒரு நம்மளுடைய வியூவர்ஸ் ஒருத்தவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, ஒரு நாளைக்கு நான் எப்படி சிஸ்டர் எனக்கு ஒரு 500 ரூபா கூட என்னால் சம்பாதிக்க முடியல, எனக்கு இங்கே கஸ்டமரே கிடைக்க மாட்டுறாங்க, எங்கள் வீடு கொஞ்சம் உள்ளே இருக்குது, அதனால் எனக்கு கஸ்டமரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி நமக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க. நாம் எப்பயுமே ஒரு பிளான் பண்ணணும். எதுவுமே இப்போ வீடு நமக்கு உள்ளே இருக்குது அப்படின்னாலுமே நமக்கு நம்ம எப்படி கஸ்டமர் பிக்கப் பண்ணணும் அப்படின்றதையுமே பார்க்கணும். நான் இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போடுறேன் அப்படின்னா, நான் எவ்வளோத்தை நானும் பார்த்துருப்பேன், எவ்வளோத்தை நான் அனுபவிச்சிருப்பேன்றதையும் நீங்கள் உணரணும் இல்லையா? நானுமே இது போல தான் சிஸ்டர் ஸ்டார்டிங்கில் இருந்தது. இப்படி இருந்தாலுமே நான் என்னுடைய தன்னம்பிக்கையை நான் என்றைக்குமே இழக்கவே கிடையாது. நான் அதை அடுத்தடுத்து நான் மேலே கொண்டு வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சனோ அதை கண்டினியூவாக செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஒரு நாளும் நான் சோர்ந்து போகவே இல்லை. நமக்கு கஸ்டமரே இல்லை அப்படின்னாலுமே நான் அதை நினச்சி நான் ஃபீல் பண்ணவே இல்லை. ஆனால் எனக்கு ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்க தான் செஞ்சுது. அப்போது தான் நான் முடிவெடுத்தது தான் நான் ஒரு கடைகளில் போயிட்டு பீஸ் ரேட்டுக்கு போய் ப்ளவுஸ் வாங்கி ஸ்டிச் பண்ணலாம். மந்த்லி ஏமாச்சும் கிடைக்கும். நமக்கு நம்ம தைக்கிற கூலி ஃபுல்லாக கிடைக்கலனாலும் அவங்களுக்கு போக மீதி நமக்கு கொடுப்பாங்க. அதை வச்சுக்கிட்டாவது நம்ம குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னாக்கா அது நம்ம கேட்குற அளவுக்கு நமக்கு சம்பளமும் கிடைக்காது. ப்ளஸ் காலையில் ஓடுறோம் அப்படின்னா நமக்கு அவங்க சொல்கிற டைமில் தான் விடுவாங்க. நமக்கான ஒரு டைமிங்கில் நமக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு சரி ஓகே, நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச வேலையை நம்ம அதிலேருந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் நான் யோசித்தேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் படித்த படிப்புக்கு எனக்கு நான் போய் வெளிலலாம் ரொம்பவும் ஒரு அதிக சம்பளம் எதிர்பார்த்தும் நம்மளால் செய்யவும் முடியாது. 8ஆம் கிளாஸ் பாதியிலே நின்னாச்சு. இப்படி இருக்கும்போது நமக்கு என்ன எப்படி நம்ம நினச்சதை போய் சாதிக்க முடியும்? நான் இன்றைக்கி ஓரளவுக்கு க்ரோத் ஆகி வந்திருக்கேன் அப்படின்னா அது என்னுடைய தன்னம்பிக்கை. நான் வச்ச ஒரு தன்னம்பிக்கையோ நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையாக நான் இதை அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்ட்டு நான் நினச்சதுனால மட்டும்தான் என்னால் இந்த இடத்துல நிற்க முடியுது. நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே இருக்கவே கூடாது. நான் வீட்டில் இருக்கும்போது எனக்கு கஸ்டமரே வரல. நான் ஒரு பீஸ் ரேட்டுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்குன்னு ஒரு கடைக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு கட்டிங் மட்டும்தான் தெரியுது. அந்த கட்டிங்குமே யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிட்டாங்க போல இருக்குது. பேசிக்காக நமக்கு கட்டிங் எப்படி பண்ணணுமோ அது கூட அவங்களுக்கு தெரியல. நான் ஒரு 2 டேஸ் போயிருந்தேன் அவங்கக்கிட்ட நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு டே நான் ஒரு நாளைக்கு நான் ஒரு நாளைக்கு வீட்டில் இருக்கும்போது 6-7 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவேன். இது எத்தனை வருஷத்துக்கு கதை அப்படின்னாக்கா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இது. அப்போ ஒரு 6-7 ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணுவேன். இந்த ஒயிட் மிஷின் இது கிடையாது, அதாவது ஜாக் கிடையாது. நான் சொல்கிறது சின்ன மிஷின் பிரதர், அந்த மிஷினில் மோட்டர் செட் பண்ணி தைச்சிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது நான் அவங்கக்கிட்ட நான் ஜாக்கெட் தைக்க போகும்போது ஒரு நாள் ஃபுல்லாக நான் உட்காந்து ஒரு ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. என்ன ரீசனாக இருக்கும்? மிஷினுமே ஜாக் மிஷின் தான், அதில் ஃபாஸ்ட் செமத்தியாக வரும். என்ன ரீசனாக இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க? ஒரே ஒரு ரீசன் தான், கட்டிங் சரியில்லை. அளோ ப்ளவுஸுக்கும் கட்டிங்க்கும் ஒரு சம்மந்தமே இல்லை சிஸ்டர். இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? நான் உட்காந்துக்கிட்டு எவ்வளோ மேனேஜ் பண்ணுறேன். நானும் உட்காந்து அந்த கட்டிங்கை அளோ ப்ளவுஸ் அளவுக்கு சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் போராடுறேன். என்னால் முடியல. நான் அப்படி இருக்கும்போது நானும் என்ன பண்ணிவிட்டேன், அவங்கக்கிட்ட கேட்டுட்டேன், கட்டிங்க்கும் அளோ ப்ளவுஸுக்கும் மேட்ச் ஆகலையே அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
இது வந்து அவங்க வந்து இப்போ கொஞ்சம் குழந்த பிறந்திருக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் பாடிலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கேட்டிருக்காங்க, நான் என்ன கட்டிங் பண்ணி கொடுத்துக்குறேனோ அதை வந்து இந்த அளவுக்கு தைச்சி கொடுங்க அப்படின்றாங்க. சரின்னுட்டு நானும் சரி அவங்க இந்த ரீசனை சொன்னதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணுமேன்ட்டு கொஞ்சம் மாற்றி கீற்றி எப்படியோ நான் வந்து ஒரு மணி 6 மணிக்குள்ளார அந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுநாள் நான் வந்து உக்காந்துருக்கும்போது ஒரு 3 ப்ளவுஸ் வந்து கட்டிங் போட்டு எனக்கு வச்சுட்டாங்க. எனக்கு வந்து என்னன்னா மறுநாள் நான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணுன்ற ஐடியாவே கிடையாது. அங்கே போய் இவங்க என்ன தான் ஃபார்மெட் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றதுக்கோசமே நான் வந்து அந்த ப்ளவுஸை கையை வச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அவங்க போடுற அந்த கட்டிங் ஸ்டைலை பார்த்துருந்தேன். ரொம்ப 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 ஒஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கட்டிங் யாராலையுமே பண்ண முடியாது. பேசிக்காக வந்து டைலரிங் பழகுறவங்க கூட அப்படி கட்டிங் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க பழகும்போது அவங்களுக்கு ப்ராப்பராக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து அவங்க யோசிச்சு கட் பண்ணுவாங்க. ஒரு சின்ன தப்பு கூட வரக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சு செய்வாங்க. ஏன்னா தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அது ப்ளவுஸே வந்து சொதப்பிடும். அப்போ நம்ம புது ப்ளவுஸ் வாங்கி தான் நம்ம அவங்களுக்கு தைச்சி கொடுக்குற மாரி ஆகும் அப்படின்றதுனால ரொம்பவும் யோசிப்பாங்க. ஆனால் இவங்க மற்றவங்க துணியை நம்ம இந்த மாதிரி யோசிக்காத இப்படி வெட்டி கீழே தள்ளுறமேன்னு ரவ்வ கூட அவங்க ஃபீல் பண்ணவே கிடையாது. அந்த நிமிஷத்தில் தான் நான் யோசித்தேன், நம்ம ஏன் ஒரு கடை வைக்கக்கூடாது? இந்த அளவுக்கு பேசிக் நாலேஜே தெரியாதவங்களாம் ஒரு கடை வச்சு ரன் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கும்போது, நம்ம ஏன் வந்து கடை வைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து என்னுடைய நம்பிக்கையின் பேரில் தான் நான் வந்து கடையை வந்து வச்சேன். கடை வச்சு எனக்கு கொஞ்ச நாளைக்கு எனக்கு வேலை வந்து வர கிடையாது தான். நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டேன். நீங்கள் சொல்கிற அந்த வீடு வந்து கொஞ்சம் உள்ளே இருக்குது அப்படின்றீங்க. எனக்கு குறைஞ்ச வாடகை தான், 1500 வாடகைக்கு தான் நான் போயிருந்தேன். கரண்ட்டு பில்லு தனியாக கட்டணும். பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சரின்னு போயிட்டேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு 6 மாதம் ஆச்சு. கரண்ட்டு பில்லும் அது சேர்த்து ஒரு 2000 வாடகை, கரண்ட்டு பில்லும் சேர்த்து. இப்படி இருக்கும்போது அந்த 2000 நான் எப்படிடா சமாளித்து நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு 6 மாதத்துக்கு எனக்கு வேலையே வரல. நான் வந்து வேலை எல்லாமே இருக்கக்கூடாது அப்படின்றதுனால வீட்டில் இருந்த துணி, எனக்கு தைக்க வேண்டிய ப்ளவுஸு, அதுபோல் நான் அப்படியே கொஞ்சம் தச்சுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா கஸ்டமருக்கு வந்து பார்க்குறவங்க நம்ம மெயின்லேயே இருக்குது கடை. நம்ம சும்மா உட்காந்துருக்கோம் அப்படின்னா இவங்க வந்து ஒழுங்காக தைப்பாங்களா தைக்க மாட்டாங்களா தெரியலையேன்ற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம எனி டைம் தச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம மக்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுனாலே நான் வந்து தச்சுக்கிட்டே தான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியுது? நீங்கள் வந்து இப்படிலாம் வந்து ஒரு சில சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி தான், அதை கடந்து வரத்துக்கு பாருங்கள். நம்மளால் முடியும்னு ஒரு தன்னம்பிக்கையோடு இருங்க. இப்போ நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்த அந்த சிஸ்டருக்கு நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களாலேயுமே வந்து சாதிக்க முடியும். நமக்குமே வந்து கஸ்டமர் வருவாங்க. நம்மளுடைய வேலை பிடிச்சி போச்சு அப்படின்னா எங்கே இருந்தாலும் வருவாங்க. அப்படி இல்லை, நான் இருக்கிற இடத்துல வீடே இல்லை சிஸ்டர், நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, இதுபோல் நீங்கள் பீஸ் ரேட்டுக்கு ப்ளவுஸ் வந்து வாங்கின்னு வந்து தையுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்குமே வந்து ஏதாவது ஒரு இன்கம் வந்து நம்ம வந்து சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆரி ஒர்க்கு கிளாஸ்க்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி அதுவுமே வந்து கற்றுக்கோங்க. இன்றைக்கி வந்து ப்ளவுஸ்க்கு எப்படி வந்து நமக்கு வந்து வேலை நமக்கு இருக்கோ அதுபோல் நமக்கு ஆரி ஒர்க்குக்குமே நல்லா வந்து இப்போது நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதனால் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் போட்டால் கூட உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் தான் அதில் இருக்குது. அப்போ நீங்கள் போடுறீங்கன்ற பட்சத்தில் அந்த போடுற ப்ளவுஸுமே நீங்கள் தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னா, இப்படியுமே நமக்கு வந்து கஸ்டமர் வந்து அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சின்ன சின்னதாக செய்யும்போது தான் அது எல்லாமே நமக்குமே வந்து கஸ்டமரும் கிடைப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நமக்குமே வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1000 தைக்கணும், இல்லை ஒரு 500 தைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, அது கண்டிப்பாக நமக்கு கஸ்டமர் வரணும் இல்லையா? நம்ம மட்டும் நினச்சிட்டா போதாது, கஸ்டமரும் வரணும். அப்போ நம்ம என்னென்னாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நம்ம என்னென்னாலும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம ப்ளவுஸே நமக்கு வரல அப்படின்னாலுமே நீங்கள் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் காசு கொஞ்சம் சேவிங் பண்ணி வச்சுருந்து ப்ளவுஸு, பாவாடை, அப்புறம் வந்து இன்னர்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி நீங்கள் சேல் பண்ணுங்கள். அதாவது நைட்டிலாம் கூட வாங்கி கொஞ்சம் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா, அதை வந்து வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுமே வந்து அந்த நைட்டிலாம் ஓரம் அடித்து கொடுக்க சொல்லுவாங்க. அதை ஓரம் அடித்து கொடுக்கும்போது அவங்க வந்து
எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, அப்போ எனக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கணும், ப்ளவுஸ் தைப்பீங்களா அப்படின்னு கேட்டு ப்ளவுஸ் தைக்கணும் எடுத்துகிட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி தான் நம்ம வந்து கஸ்டமரை வந்து ஒன்று ஒன்றா நம்ம பிக்கப் பண்ணிக்கிட்டு வரணும். இல்லை நான் வந்து நல்லாவே தைப்பேன் சிஸ்டர், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு வேலையே வரமாட்டுது அப்படின்னா, நீங்கள் ஒரு குறைஞ்ச வாடகையில் ஏதாவது ஒரு கடையை பார்த்து நீங்கள் கடை வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களால் முடியல அப்படின்ற பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து வேலை வரும். அதனால் வந்து நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேலை வந்து அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் அப்படி தான் வந்து அந்த கடை வைக்கிறத வந்து கான்செப்டே நான் வந்து யோசிச்சது காரணமே. எனக்கு ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருக்குது. அப்போது நம்மளுடைய வேலையை நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே இது வந்து நம்மளுக்கு வந்து கை கொடுத்து தூக்கி கொடுக்கும் அப்படின்னு நான் யோசித்து செஞ்சதை கண்டிப்பாக வந்து கடவுள் வந்து எனக்கு அதை வந்து நடத்தி கொடுத்தாரு. அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து எனக்கு ஒரு லோன் நான் வாங்கணும், அதை கட்டணும் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா, நான் வந்து என்னுடைய தொழிலை மட்டுமே நான் யோசித்து என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி நான் இன்றைக்கி ஒரு ஒரு லோனை வாங்குகிறேன். இல்லை வந்து ஏதாவது ஒரு பிளான் பண்ணுறேன் அப்படின்னா, அது வந்து என்னுடைய வேலையை நம்பி நான் செய்கிறேன் அப்படின்னா, அது நான் வச்ச தன்னம்பிக்கையோட ஒரு வழிகாட்டல் தானே அது. அதனால தான் சொல்கிறேன், உங்களாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தன்னம்பிக்கையோட ஒவ்வொரு வேலையும் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக நம்மளாலேயும் முடியும். நீங்கள் ஃபினான்ஷியலாக நீங்கள் ஒரு ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது வேணும், நீங்கள் ஏதாவது வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, யாருக்கிட்டேயுமே போய் நின்று எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க வந்து இப்போ மாத கடைசி இப்போ என்கிட்ட இல்லை, நான் அதுக்கு தான் வச்சுருக்கேன், இதுக்கு தான் வச்சுருக்கேன், அந்த வார்த்தையும் காதில் வாங்கிக்கிட்டு அது ஒரு மன கஷ்டத்தில் இருந்து, ஏன்னா வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து எப்படின்னா எல்லாமே நம்ம வாங்கி போட்டுட்டோம், அப்புறம் என்ன இவங்களுக்கு நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்புறம் வருஷம் ஆனால் ஒரு புடவை எடுத்து கொடுத்துட்றோம், அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அந்த ஒரு சிந்தனை வந்து வர ஆரம்பிச்சிடுது. இப்போ பொண்ணாக பிறந்த நமக்கு வந்து செலவுக்காக நமக்கு வழி இல்லை, அது 1000 இருக்குது. நம்ம வந்து அதை யோசித்து அதே சமயம் நம்ம ஆடம்பரமாகவும் செலவு பண்ணக்கூடாதுன்றதையும் ரொம்பவும் நம்ம முக்கியமாக வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டால் தான் காசு இல்லையா, எதுவுமே வந்து கஷ்டப்படாமல் நமக்கு கிடைக்காது. அப்போ கஷ்டப்பட்ட காசை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து யோசித்து ஒரு 10 ரூபாய் இருந்தாலும் செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கணும். நான் பாருங்கள், எனக்கு ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து காஃபி போட்டு நான் குடிக்கணும் ஈவினிங் டைமில் அப்படின்னா, அது 100 ரூபா தாளாக இருந்தால் கூட நான் மாற்ற மாட்டேன் சிஸ்டர். அப்படி தான் நான். ஏன்னா நம்ம கஷ்டப்படுறோம், நமக்கு தான் தெரியும் அந்த காசை எப்படி நம்ம கஷ்டப்பட்டு நம்ம தச்சிருப்போம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி இந்த மைண்ட் செட்டே வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி வந்ததான்னு கேட்டால் கிடையாது. நான் வந்து என்றைக்கு சம்பாரித்து என்னுடைய குடும்பத்தை நான் சம்பாரித்து நான் பார்க்குறேன் அப்படின்னும்போது அப்போ தான் நமக்கு வந்து அந்த காசு வந்து எவ்வளோ முக்கியமானது அப்படின்றத நான் ரொம்ப ரொம்ப உணர ஆரம்பித்தேன். இதையுமே நீங்களுமே வந்து சீக்கிரமாகவே நீங்களுமே வந்து கை நிறைய சம்பாரித்து உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியம் அப்படின்றதையுமே நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் சொன்னது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இது வீடியோவில் சொன்னது எல்லாமே உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஒரு 40 இன்ச்சு அளவுக்கு உள்ளவங்களது தான் இந்த ப்ளவுஸு. இவங்க வந்து இந்த மாதிரி பார்டரில் வந்து எனக்கு பாக்கெழுத்து வச்சுட்டு அந்த பார்டர் துணியை எடுத்து நெக்கில் வச்சு தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம தச்சியும் கொடுத்துருந்தோம். இது பார்க்குறதுக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது போல் உங்களுக்கும் தைக்கணும் அப்படின்னாலுமே எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோவும் தெளிவாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.